அதுல இன்னொரு அறிவாளி ஒருத்தர் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்துட்டார். அரிமேதரை எல்லாருக்கும் மண்டையில மூளை இருந்தா உடம்பெல்லாம் மூளை. அப்பேற்பட்ட அருகே உலக மேத ஒருத்தர் வந்தார். அவர் வந்த உடனே சாட்டையை எடுத்துக்கினார். நான் இனிமேல் செருப்பே போட மாட்டேன், நான் கூட செருப்பாலே வச்சுக்குவேன், அதை பத்தி கூட எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கிற காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கெண்டி இன்ஜினியரிங் காலேஜ் என்பது முழுக்க முழுக்க அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்டது. அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரை இதுவரை கவர்னர் நியமிக்கிறார். எத்தனை முறை சீஃப் மினிஸ்டருக்கு வழக்கு கூட போட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில், இன்னும் போடல. அந்த வைஸ் சான்சலர் தான் ரிஜிஸ்ட்ராரை நியமிக்கணும். அந்த ரிஜிஸ்ட்ரார் தான் அந்த டீன் ஒருத்தர் நியமிக்கணும். ரெஜிஸ்ட்ரார் நியமித்ததுல ஊழல். அது மட்டும் இல்ல, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் ஏறத்தாழ 100 ஏக்கர் பரப்புள்ள ஒரு இடம். இந்த பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்து தனியாக ஒரு ஸ்குவாடுன்னே சொல்லுவாங்க. அதாவது போலீஸ் பெட்ரோலிங் வேன் இருக்குல்ல, அதே மாதிரி காலேஜ் கேம்பஸ்குள்ள சுத்துறதுக்கு ஒரு ஸ்குவாட் வேன். அதுக்கு ஒரு வாட்ச் அண்ட் வார்டர் இருப்பார், செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டி ஆபீசரின் கீழ் அவர்கள் பணியாற்றுவார்கள். 24/7 24 மணி நேரமும் அந்த ஸ்குவாட் வண்டி அந்த கேம்பஸே சுற்றி சுற்றி வரும். காரணம், லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு, ஸ்டாஃப் குவார்டர்ஸ் இருக்கு. அப்துல் கலாமே அங்குதான் தங்கியிருந்தார். மிகப்பெரிய கேம்பஸ், மிகப்பெரிய சொத்து. அதை பாதுகாப்பதற்கென்று காவல்துறை இருக்கணும். ஏறத்தாழ 70 சிசிடிவி கேமரா இருக்கணும். இத்தனையும் இவருடைய வேனே அங்க, இந்த ஸ்குவாட் வண்டியே எங்க போச்சுன்னு தெரியல. கேட்டா இவனை கேட்டா அவனை கேளுன்றான், அவனை கேட்டா இவனை கேளுன்றான். காரணம், காவல்துறையோ மற்றவர்களோ கேம்பஸ்குள்ளே நுழைய முடியாது. வைஸ் சான்சலருடைய பர்மிஷன் இல்லாம போலீஸே உள்ள நுழைய முடியாது. ஏதாவது சம்பவம் நடந்தா கூட வைஸ் சான்சலரோ டீனோ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்பதான் போலீஸே உள்ள வரும். அந்த காவல்துறை இவர்கள் நியமித்த செக்யூரிட்டி இல்ல. காரணம், செக்யூரிட்டியே கிடையாது. ஏன் இல்லைன்னா பெரிய ஊழல். இதுக்கெல்லாம் தலைமை தாங்குறவர் யாருன்னா வைஸ் சான்சலர். அந்த வைஸ் சான்சலர் பதவி இல்லை, கவர்னர் நியமிக்கல. நான் நேற்று முன்தினம் இன்டர்வியூ கொடுத்தோன்னு இன்னைக்கு போய் கவர்னர் மைதானத்தை சுற்றி பார்க்கிறார். கோழி திருடி கூட கொள்ளாவரான்னு ஒரு பழமொழி சொல்லுவான். அதுபோல எல்லாம் நடந்துட்ட பிறகு இவர் போய் பார்க்கிறார். நான் முழு முதல் காரணமே தமிழ்நாடு பூராவும் பல்கலைக்கழகங்களிலே நீ வைஸ் சான்சலர் நியமிக்க. ஆக இந்த ஆட்சிக்கு எப்படியேனும் ஒரு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு சதி கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.